வணக்கம்ங்க. இன்னைக்கு பிரியா சூப்பர் விளாக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கோவா போயிட்டு வந்தோம் லாஸ்ட் வீக்கு. அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்க்கல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் என் பொண்ணு. பாருங்கள், அங்கே நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் வந்து இந்த திங்ஸ்லாம் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன திங்ஸ் இருக்குது, இந்த பேக்கை தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப நிறையாலாம் இல்லை, இந்த பேக்கில் இருக்கிற திங்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் பேகு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன், அது இல்லாமல் காமிக்கிறேன். இப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கலாம். இதுக்குள்ளே தான் வரப்போகுது. இப்போ திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் இப்போ கையை விட்டு என்னென்ன இருக்குன்னு இப்படி தான் சும்மா எடுப்பேன். சரிங்களா, சும்மா இது எடுக்கிறேன். என்னென்ன வருது இதில் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு நானே கண்ணை முடிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வந்துருக்கு சரியாக காமிக்கிறேன்னா, திருப்பி காமிச்சேன். இப்போ கரெக்டாக காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ வந்திருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். எந்த ஒரு போனாலும் நம்ம எல்லாருமே வாங்குவோம். முக்கால்வாசி எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குறது. ஏன்னா அது ஞாபகமாக இருக்கும். கோவான்னு போட்டுருக்கு பாருங்க. நானும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கியிருக்கேன். ஷிப் மாதிரி இருக்குது பாருங்கள், மேக்னெட் பின்னாடி இருக்குது. இது வந்து 50 ருபீஸ். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, கொல்வா பீச் இருக்குல்ல கோவாவில், அங்கே இருக்கிற கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நிறையா இருந்து நான் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா நேராக வைக்கிறேன், பார்த்துக்கோ. இப்போ பாருங்கள், இந்த கோவா மேக்னெட்டை போய் ஃப்ரிட்ஜில் தான் ஒட்ட போகிறோம். அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம். எனக்கே ஆசையா இருக்கு, என்ன வரப்போகுது, அடுத்தது என்ன வரப்போகுது அப்படி நேரம் எடுத்து பார்க்கறோம்ல. இதோ பெருசா வெயிட்டா வருது. இது வந்து என்னன்னா, நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இது வந்து கேலங்குட் பீச்ல வாங்கினது. இதுல வந்து கிளிஞ்சல், அப்புறம் இந்த மாதிரி சங்கு பிரிச்சு காமிக்கிட்டோமா உங்களுக்கு, இப்படியே பாக்குறீங்களா? வீடியோ பார்க்குற போது நம்ம நினைப்போம்ல, பிரிச்சு காமிச்சா தேவையில்லையே அப்படின்னு. அதனால அதை பிரிச்சு காமிக்கிறேன் என்ன இருக்குது. இதாங்க இருக்குது. இதுக்குள்ள சங்கு இருக்குது, இந்த மாதிரி சங்கு இருக்குது, கிளிஞ்சல் இருக்குது, சின்ன சின்ன கிளிஞ்சல் இருக்குது. சூப்பராக அதை கொட்டி பார்க்கலாம் நம்ம என்ன இருக்குது. இது எதுக்கு தெரியுமா நான் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி பீச்லாம் இருக்கிற ஊரில் தான் முதல்ல இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளதெல்லாம் அந்த காலத்துல நாங்களாம் பீச்சுக்கு போனோம், என்ன தெரியுமா பண்ணுவோம், நாங்களே இந்த மாதிரி பொறுக்குவோம். கிடைக்கும் அங்க, அந்த மண்ணில் பொறுக்குவோம். நாங்கள் தேடி தேடி பொறுக்கி கொண்டு வந்து டப்பாவில் நான் போட்டு சேர்த்து வச்சிருந்தேன். அது வந்து இந்த மாதிரி அழகாக க்ளீன்லாம் பண்ணி அவங்க இந்த மாதிரி விற்கிறாங்க. இது வந்து நம்ம போன ஞாபகார்த்தத்துக்கு ஷோ கேஸில் அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். அது மாதிரி நான் வந்து கொலுவில் வைக்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். கொலுவில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும்ல. எல்லாமே இது விதவிதமான சங்கு இருக்குது பாரு இதில். இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்கு பாரு, நத்தமா. ஷெல்லு, இதெல்லாம் ஷெல்லுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். இதுதான் இது. இதுக்குள்ளே வந்து பூச்சி இருக்கும். அதை பார்த்து அது வந்து தன்னை பாதுகாப்புக்காக இதை பண்ணி வச்சிருக்கு. யாரான்னு தொட்டாங்கன்னா இதுக்குள்ளே போய் அது ஒளிஞ்சுக்கும். இது வந்து மொலஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே பார்த்தா கொலன்னு இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற பூச்சிலாம். அதனால பாதுகாப்புக்காக இந்த மாதிரி ஷெல்லு உருவாக்கிக்குது இயற்கையாக. அது எப்படி பார்த்துக்கோம். அதுக்கு அறிவு இல்லை, இந்த பூச்சிக்கு தான் எவ்வளோ அறிவு பாரு. சரி, நம்ம வந்து ரொம்ப நிறைய சயின்ஸ் பாடம்லாம் எடுத்துட்டோம். அதனால நெக்ஸ்ட் என்ன பொருளுங்கிறத பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தா, லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான். பாருங்க, நான் போட்டு கூட காமிக்கிறேன். மணி. இது வந்து இது ஒரு பீச்சில் தான் வாங்கினேன். இது என்ன பீச்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். அந்த ரிசார்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் பீச். அந்த ரிசார்ட்டில் வந்து ஒரு ப்ரைவேட் பீச் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நிறையா பொருள்லாம் கடையெல்லாம் இருக்காது. 2 அம்மா வந்து எப்படியோ அந்த பீச்சுக்கு நுழைஞ்சு விற்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டேன் டக்குன்னு. நான் இதை சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சி. 200 ருபீஸ் சொன்னாங்க. என் பொண்ணுக்கு வந்து தலை கூட பின்னி விட்டாங்க அவங்க. கோவாவில் வந்து குட்டி குட்டியாக ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு ஒரு பின்னல் பின்னிக்கிறாங்க. பெரியவங்க வேணாலும் பின்னிக்கலாம், ஆனால் குழந்தைங்க நிறைய பின்னிக்கிறாங்க. கோவா விளாக் ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கோம். கோவா விளாக்ல வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கோம். நாங்கள் அதில் போய் பார்த்தா தெரியும். அந்த அம்மா கிட்ட தான் இது வாங்கினேன்னா. இது வந்து மல்டி கலர் இருக்கு பாருங்க, எல்லா கலருமே இருக்கு. இது வந்து ஒரு கல் மாதிரி தான். இது அவங்க சொன்னாங்க இது ஒரு கல்லில் தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு. நான் வைக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். எல்லா கலரும் இருக்குது இதில். அதனால சல்வாருக்கு, சாரிக்கு, எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எதோட வேணாலும் மேட்ச் பண்ணி இதை போட்டுக்கலாம். ஏன்னா என்னென்ன கலர் பாரு, க்ரீன் இருக்குது, மரூன் இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, எல்லோ, எல்லாமே மல்டி கலர் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால டக்குனு இது வந்து இன்னொரு கிளிஞ்சல். இதே தான், சேம் தான். இது வந்து எங்கள் அம்மா கொலு வைப்பாங்க, எங்கள் அம்மாக்காக வாங்கியிருக்கேன். அவங்க கொலு வைப்பாங்க, அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு மணி தான். இது சோழியால் பண்ணியிருக்காங்க. சோழியும் இந்த மாதிரி மெட்டலில் பீட்ஸ் வச்சுட்டு, இங்கே வந்து இது மெட்டலில் வந்து ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பீட்ஸ். சூப்பராக இருக்குது. இதோட விலை என்னென்னு வந்து சொல்கிறேன். 150 ரூபா சொன்னாங்க இது விலை.
இது வந்து விலையெல்லாம் பேசி வாங்க முடியாது, கடையில வாங்கினேன். இது கேலங்குட் பீச் இருக்கு இல்லையா, அங்க வந்து கேலங்குட்னு ஒரு பீச் இருக்கு நார்த் கோவால. அங்க வந்து நிறைய ஷாப்பிங் ஏரியா, ஃபுல்லா ஷாப்பிங் ஏரியா தான். நல்ல வெயில், அதனால என்னால ரொம்ப பொறுமையா பார்த்து வாங்க முடியல. எதெல்லாம் கிடைச்சதோ டக்கு டக்குன்னு பார்த்ததெல்லாம் அப்படியே எடுத்துட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்குல்ல. இது வந்து என் பொண்ணுங்களுக்காக வாங்கியிருக்கேன். 2 பேருமே மாத்தி மாத்தி யார் வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. சரி, ஒரு நிமிஷம் நான் அப்படியே போயிட்டு சாம்பார் சாதம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து அதை கலரி விட்டுட்டு வரேன். சாம்பார் சாதத்தியா? சரி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பெரிய மெனுலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து சிம்பிளான ரெசிபி தான் இந்த சாம்பார் சாதம். சிங்கிள் 1 பாட் ரெசிபி. இந்த சாம்பார் சாதத்துல வந்து நான் என்னென்ன போட்டுருக்கேன்னா, துவரம்பருப்பு, அரிசி. அப்படியே பாருங்க, ஷாப்பிங் விளாகோட சேர்ந்து ரெசிபி விளாகும் உங்களுக்கு வருது இன்னைக்கு. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால டக்குன்னு சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3/4 கப்பு ரைஸு, ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 2த்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து 1க்கு 4 தண்ணி ஊற்றிருக்கேன். 2 சேர்ந்து 1 வந்துதான், 1க்கு 4 தண்ணி. புளி தண்ணி அதிலேயே போட்டுட்டேன், கொஞ்சமா புளி தண்ணி விட்டுருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து தனியாக ஒரு கடாயில் வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும், வெங்காயம் எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு கொஞ்சம் வெந்தய கீரையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் எல்லாத்தையுமே போட்டு சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டேன். போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் வெறுமை அரைச்சி விட்ருக்கேன், வெறும் தேங்காய். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஏன்னா இப்போ பொங்கி வழியும், அதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் ஈஸியாக இன்னைக்கான டக்குன்னு பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணலாம். அரிசி பருப்பையும் ஒன்றாவே போட்டுக்கணும். இந்த கடுகு நீங்கள் என்னென்ன தாளிப்பீங்களோ அதெல்லாம் தாளித்து, வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். எந்த காய் வேணாலும் அதோட போட்டு தாளிச்சுட்டு இதில் போட்டுடணும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அது, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி விடலாம், அவ்வளோதான். பச்சை தேங்காய் தான், வேறு ஒன்றுமே பண்ணல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ விசில் வைப்பீங்க உங்களுக்கு நார்மலாக அதே மாதிரி விசில் வச்சுக்கலாம். நல்ல குழசலாக நல்ல ஒரு பிசிபேல பாத் மாதிரி இருக்கும். எந்த காய் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். ஒத்துக்கிறேன், காயும் அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பார்க்க. ஆமாம், 1 பாட் தான். அப்படியே கொதிச்சுருக்கட்டும். நம்ம அப்பப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ரெசிபி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ நம்மளோட ஷாப்பிங் வீடியோ, ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். கோவா ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம் வாங்க. திரும்பி இந்த பேக்ல நம்ம வந்து எடுக்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து. சூப்பரா இருக்கு பாரு, இது பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். உனக்கு பிடிச்ச பிரேஸ்லெட். ஆமா, என் கைக்கு சரி, குழந்தைங்க கைக்கு தான் சரியா இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு, பயமா இருக்கு. நல்லா தான் இருக்கு. டபுள் லைன், இது சோழி தான். கோவால வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த மாதிரி சோழிலாம் நிறைய கிடைக்குது. சோழியாலான பொருள்லாம் இந்த மாதிரி பீச் இருக்கிற ஊர்லாம் தான் கிடைக்கும். கேரளா, ராமேஸ்வரம்லாம் போனால் கூட இந்த மாதிரி சோழி பொருள் கிடைக்கும். அழகா இருக்குல்ல இந்த சோழியில பண்ணியிருக்கிறது. நான் போட்டுக்கிறேன் கூட. இந்த மாதிரி டபுள் லேயர் என் பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு பர்த்டேக்காக நான் அன்றைக்கி வாங்கி கொடுத்தேன். இதை நடுவில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுருக்கு, போட்டுக்கோ பாருங்கள். இப்போயே போட்டுக்கிறான் என் பொண்ணு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போட்டுக்கோ. இது வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க. இது எல்லாமே ஒரே அம்மாட்டு தான் வாங்கினேன். இந்த பீட்ஸ் வாங்கினேன் இல்லையா, இந்த மணி தலை பின்னி விட்டாங்கன்னு சொன்னேன். அவங்கள்ட்டே தான் சேம் எதுவும் வாங்கினேன், அவங்கள்ட்டே தான் வாங்கினேன். இது உனக்கு தெரியாத சர்ப்ரைஸாக வாங்கினேன், எடுத்துக்கோ. அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ரொம்ப கனமா சூப்பராக இருக்கும். இது 100 ருபீஸ். ஃபஸ்ட்டு 200 சொன்னாங்க, அப்புறம் 100 கேட்டு கொடுத்துட்டாங்க. நிறையா பொருள் நான் வாங்கினேன். அடுத்தது வரப்பொழுது அது சோழி. சோழி வந்து லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது, அதனால் வீட்டில் சோழி இருந்தால் நல்லதும்பாங்க, அதுக்காக வாங்கினேன். இன்னொன்று வந்து இந்த சோழி வந்து இதில் வந்து 2 சோழி எடுத்து சாமிக்கு வச்சுருவேன், சாமிக்கிட்ட வச்சுருவேன். வச்சுட்டு பாக்கி இருக்கிற சோழியை வச்சு தாயக்கட்டையெல்லாம் விளையாடும் போது காயின்ஸ்க்காக வச்சுக்கலாம் நம்மன்னு வாங்கியிருக்கேன். நாங்கள் தாயக்கட்டை விளையாடுவோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு. இந்த காலத்தில் நீங்கள்லாம் விளையாட மாட்டீங்க, குழந்தைங்கலாம் எல்லாம் ஸ்க்ரீன் தான், எல்லாம் என்ன அது ரோப்ளாக்ஸ் அது இது விளையாடுறாங்க. இந்த மாதிரி பழைய காலத்து கேம் எல்லாமே விளையாடுங்க. உங்களுக்குலாம் பிடிக்கும்னா சொல்லுங்கள், நாங்கள் விளையாடி ஒரு நாள் காமிக்கிறோம், விளையாடி வீடியோ போடுறோம். தாயக்கட்டை விளையாடுவோம் நாங்கள். அப்புறம் வந்து ஆடுபுலி ஆட்டம் விளையாடுவோம். எங்கள் அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஆடுபுலி ஆட்டம், அந்த விளையாட்டு விளையாடுவோம். அதெல்லாம் வந்து பழைய காலத்து விளையாட்டு. 8 கட்டம், தாயக்கட்டம், பரமபதம், அது எல்லாமே நாங்கள் வந்து விளையாடுவோம். அடுத்து என்ன பொருள் நான் எடுத்துட்டேன், இதுவும் ஒரு பிரேஸ்லெட் தான். இது பாருங்கள், சங்கு, அப்புறம் வந்து இந்த ஷெல் மாதிரி இருக்கிற சோழி, அதெல்லாம் வச்சு பிரேஸ்லெட் இருக்கிறதுலே இந்த பிரேஸ்லெட் தான் நல்லா இருக்கு. இது வந்து எந்த பீச்சில் வாங்கினோன்னா, அது ஒரு பீச் பர்மிஷன், அஞ்சனா பீச். அஞ்சனா பீச்சோட ஸ்டோன் பீச்னு இருந்தது. அஞ்சனா பீச், அஞ்சனா ஸ்டோன் பீச். அந்த அஞ்சனா பீச் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக திங்ஸ்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கோவா போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் போய் பாருங்கள். அஞ்சனா பீச்சில் ஸ்டோன் பீச், அதில் வந்து சாண்ட் பீச்சில் வந்து ஒன்றுமே இல்லை. அஞ்சனா பீச் கடை தவிர அஞ்சனா பீச் அவ்வளோ நல்லா இல்லை. பீச் நல்லா இல்லை, இந்த பொருள்லாம் நல்லா இருந்தது. ஒரு 2-3 கடைங்க தான் இருந்தது, ஆனால் கூட நல்லா இருந்தது. நம்ம என்னென்ன பீச்லாம் போனோம் கோவால இருந்தது.
அதெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்ப சும்மா சொல்லேன். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொல்வா பீச் போனோம். கொல்வா பீச் சவுத் கோவா, ஏன்னா நாங்க சவுத் கோவால தங்கினதால ஃபர்ஸ்ட் அங்க போனோம். அடுத்தது வந்து கேலங்குட் பீச், அஞ்சனா பீச் போனோம். அதுல வந்து ஒண்ணு வந்து சாண்ட் பீச் இருக்கு அஞ்சனா பீச்ல, ஒண்ணு வந்து ராக் பீச்ல இருக்கு. எது நல்லா இருந்தது? ரெண்டுமே ஓகேவா இருக்கு. ரெண்டுமே ஓகேவா இருக்கு. ஆனா அஞ்சுனா சாண்ட் பீச்ல என்ன தெரியுமா, நானும் அப்பவும் போனோம், சூப்பரா இருந்தது. வந்து இதெல்லாம் போறாங்க, நீ வரல. என்னென்ன ஏதோ ரைட்லாம் இருந்தது. இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு நிறைய அங்க வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது. மெயின் என்னன்னா கோவா ஃபுல்லாவே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் வந்து வெஜிடேரியன், அதனால வந்து எனக்கு அவ்வளோக்கா அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு சரியா இல்லை. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அஞ்சனா சாண்ட் பீச்சில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ராக் பீச்சில் இருக்கிற கடைகளில் தான் அதை நான் வாங்கினேன். கொஞ்சம் கடைங்க தான், ஆனால் நல்லா யூனிக்காக இருக்குது எல்லாமே. இந்த இதில் அங்கே தான் வாங்கினேன். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த மணி சாரி கட்டும் போது கட்டி போட்டுக்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப இந்த மாதிரி ரெட்டு க்ரீன் காம்பினேஷனில் இருக்கிற சாரி, பட்டு சாரி கட்டினா கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போனோன்னா நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி தான் போட்டுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? அது என்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் கோல்டு தான் போட்டுக்கணும்னு? அப்படியே அந்த காலத்துலலாம் அப்படி தான், கோல்டு தான், கோல்டு அந்த மாதிரி இருக்கிறதா போட்டுப்பாங்க. ஃபேன்சியாலாம் அதிகமாக யாரும் போட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க தான் போட்டுப்பாங்க. நான் நிறைய கோல்டு ஜுவல்லரி தானே போடுறேன். இந்த மாதிரி போடலாம், அழகாக தான் இருக்கு. இது வந்து கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் வந்து கேலங்குட் பீச்ல இருக்க கடையில வாங்கினேன். இது வந்து ஒரு தடவை வந்து பாட்டி காசிலேருந்து வாங்கியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இதே தான் ரொம்ப நாளைக்கு எங்கள்கிட்ட இருந்தது. இப்போ கூட ஒன்று இருக்கு இந்த மாதிரி. அப்போ 2-3 வாங்கியிருந்தாங்க எங்க அம்மா காசிலேருந்து. இது ரொம்ப பலப்பலன்னு வந்து வீணாவே போகவே இல்லை, அதனால அதை பார்க்கவே சேம் இதே தான். என்ன தண்ணியில போட்டு நினைச்சாலும் சரி எதுவுமே ஆகாது. ஒரிஜினல் கிறிஸ்டல் இது. 150 சொன்னாங்க, வாங்கிட்டேன், பரவாயில்ல. நல்லா பலப்பலன்னு வருதா இல்லை 150? கண்டிப்பா. இதுவும் சோழி தான். இது தாயக்கட்டைக்கு வச்சுக்கிறது. ஒருத்தருக்கு அந்த சோழி வச்சுக்கலாம், இன்னொருத்தருக்கு இது வச்சுக்கலாம்னு வாங்கினேன். காயின்ஸ் இதெல்லாம். இது வந்து நம்ம 3 பேர் விளையாடுவோமே. இந்த தோடு வந்து 50 ரூபா போட்டிருக்கு. விலையெல்லாம் கம்மி பண்ணவே இல்லை. கேலங்குட் பீச்ல இருக்க கடை எதுலையுமே வந்து விலை கம்மி பண்ணி. கேலங்குட் பீச் போனீங்கன்னா அங்க வந்து நிறைய கடையெல்லாம் இருக்கு. இல்ல, ஆனா கேலங்குட் பீச் உள்ள கடையெல்லாம் இருக்கு, அங்க போக கூடாது. கேலங்குட் பீச்சுக்கு மெயின் வழியில மெயின் ரோட்ல அங்க இருக்க கடையெல்லாம் தான் நல்லா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா கோவால வந்து நிறைய அஞ்சுனா மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட்லாம் நிறைய இருந்தது. இப்போ ஃபாரினர்ஸ் வரது ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால அந்த மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இருந்தா முன்னாடி நாங்க கோவா போயிருக்கோம், அப்பெல்லாம் அந்த மார்க்கெட்டுக்குலாம் போயிருக்கேன். சூப்பரா இருக்கும் திங்ஸ்லாம். அஞ்சுனா ஃப்ளீ மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அஞ்சுனா ஃப்ளீ மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை. இப்போ அதிகமா ஃபாரினர்ஸ் வரது கம்மியா இருக்கு. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இப்போ இது வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலும் இப்போ வந்து கம்மியா இருக்கு கடைங்கெல்லாம். சரி, உனக்கு எந்த பீச் இருக்கிறதுலே பிடிச்சிருந்தது கோவால? எனக்கு கோவால வந்து பேலோலிம் பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் அதான் பிடிச்சிருக்கும். கடைசி நாங்க கார்வார்ல இருந்தோம்ல, அது பக்கத்துலயே தான் அந்த பீச். அப்பலாம் அதுல ஒண்ணுமே இருக்கிறதுலே பேலோலிம் தான் நல்லா இருக்கு. இப்போ திங்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம பீச்லாம் பத்தி நான் கண்டிப்பா இன்னொரு நாள் சொல்றேன் அந்த வீடியோ போடும்போது. இப்போ வந்து இதை பார்க்கலாம் நம்ம என்னன்னு. இந்த தோடு, இந்த தோட்டில் பார்த்தா இதுலயே ஒரு ஒர்க் மாதிரி பண்ணிட்டு தெரியுதா? எனக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு, நல்லா குழந்தைங்க. நான் வெயிட்டா இருக்கும். வெயிட்டே இல்லை பாரு, நல்லா இருக்கு. இது நிறைய இடத்துல கிடைக்கிறது தான். நான் அழகா இருந்தது, நானும் வாங்கிட்டேன். அடுத்தது என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததா ஆட்டி காமி, சத்தத்தை வச்சு சொல்றேன். என்னது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். தெரியல, ஏதோ சோழி சம்பந்தப்பட்டது தான். எல்லாமே நிறைய இதுல சோழி தான் இருக்கு. நீ சொல்றது சோழி சம்பந்தப்பட்டது தான். ஓ, இதுவா? சோழி தோடு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல? செமையா இருக்கு. ஆசையா இருக்கு தோடுலாம் போட்டுக்கணும்னு. போட்டுக்கோ. இது பொண்ணுங்களுக்காக வாங்கிட்டேன். வெயிட்டே இல்ல, கம்மி. நீயும் போட்டுக்கலாம். எல்லாம் இங்க பாரு, த்ரெட் மாதிரி வச்சிருக்கு. த்ரெட் ஒர்க். த்ரெட் வச்சு கீழே இந்த மாதிரி இதுல வந்து ஒரு த்ரெட் மாதிரி பின்னிருக்காங்க. காட்டன் த்ரெட் மாதிரி இருக்கு. அதுல வந்து இது சூப்பரா இருக்கு. வெயிட்டே இல்லை, நல்லா இருக்கு. அதுதான் மெயின். காது ரொம்ப இடம் தொங்கி போயிடும் குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் போடும்போது. இதுவும் ஒரு பிரேஸ்லெட். இது நான் வாங்கினேன். நீ வாங்கினேன். இதுல முத்தும் இருக்கு, ஷெல்லும் இருக்கு. சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு. என் பொண்ணு ஒரு பிரேஸ்லெட் பைத்தியம், நிறைய பிரேஸ்லெட் வச்சிருக்கா. ஒரு நாளோட பிரேஸ்லெட் கலெக்ஷன் எல்லாத்தையுமே காமிக்க சொல்றேன். இப்போ வந்து 2 கையில 2 வந்திருக்கு. நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இது எனக்கு என்னன்னு தெரியும். என்ன அந்த டர்ட்டிலா இருந்தது ஒரு மேக்னெட். 2 கையில 2 தான். ரெண்டு ஒரே மாதிரி இல்ல, ஏதோ ஒருத்தருக்கு எனக்கே தெரியல. ஏதோ இந்த கையில பார்த்தா டைஸ். நான் நினைச்சேன் 2 டைஸ் வாங்கினா ஜோடி வாங்கினேன். பகடன்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைஸ் விளையாடுறது. ஆமா, அதுல வந்து 1 இப்போ வந்திருக்கு. 1 வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. 2 எடுத்தேன் நான்.
அப்புறம் பார்த்தா தோடோட ஒன்று வந்துருக்கு பேரில். நான் இதை பிரிச்சுட்டேன். இந்த தோட்டை நான் போட்டுட்டேன். என்ன இன்னைக்கு இந்த தோடு நான் போட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்துன்னு போட்டுட்டேன் நான் கோவாவில். வெயிட்லெஸ் மெயின் என்ன தெரியுமா, இந்த தோடு எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பார்க்க பெருசாக இருந்தாலும் இதுவும் சோழி தோடு தான். இப்போ இதோட பேர் 2 எப்போ வருதுன்னு தெரியல, வரும்போது காமிக்கிறேன். ஒரு டைஸ் ஒரு தோடு. ஒரு டைஸ் ஒரு தோடு. ஆமாம். அடுத்தது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது வந்து அகோண்டா பீச் அப்படின்னு போட்டுருக்கு அந்த மேக்னெட். ஆனா நம்ம அகோண்டா பீச் அகோண்டா பீச்சே நாங்க போல, கொல்வா பீச்லயே வாங்கிட்டோம். அகோண்டா பீச்சோட வாங்கிட்டோம் போன மாதிரி. இந்த மாதிரிதான் மலேசியா சிங்கப்பூருக்குலாம் கூட வாங்கி வச்சிருக்காங்க. அடுத்த வீடியோல நாங்க இந்த சோஃபால உட்கார்ந்துட்டு யூரோப் டூர் போவோம். எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒட்டியாச்சுன்னா அந்த ஊருக்குலாம் போனதா அர்த்தம். ஆனா நான் எந்தெந்த ஊருக்குலாம் போனேன்னா அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் தான் ஒட்டி. ஆமா, அகோண்டா பீச் நம்ம நேத்திக்கு தான் போனோம். அகோண்டா பீச் கோவா போனோம்ல, கோவால இருக்க பீச் தானே, அதனால என்ன. இது ஒரு தோடு. தோடு எல்லாம் வெயிட் கம்மியா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. இதுவும் உள்ளன் த்ரெட்டால பின்னிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. இந்த ஒர்க்கு சூப்பரா இருக்கு. கீழே வந்து சோழி. சோழிக்குள்ள எந்த அனிமல் இருக்கும்னு? அதான் அந்த மொலஸ்காவோட சம்பந்தப்பட்டது தான் அது. எல்லா மொலஸ்காவோட வீடியோ திருடி வச்சிருக்க நீ. எல்லா மொலஸ்காவோட வீடியோ திருடி எல்லாம் ஒரு நத்தை தான் அதெல்லாம். அடுத்தது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது மேக்னெட் வித்தியாசமா இருக்கு பாரு, கோவான் போட்டு இந்த மாதிரி. சரி, மேக்னெட் போய் ஒட்டணுமே, கொடு பிரிச்சு கொடு, ரெண்டுத்தையும் போய் ஒட்டுறேனா. சரி, அப்படியே நான் உங்களோட சாம்பார் சாதம் என்ன ஆச்சு? சாம்பாரை பாரு. இது எப்படி இது பண்றது? நம்ம எல்லாமே நமக்காக வாங்கல, ஒரு பாட்டிக்காக வாங்கினேன். இது ஃப்ரிட்ஜுக்காக வாங்கியிருக்கேன். அதானே செருப்பு நம்ம வச்சுக்கலாம். செருப்பை நம்ம வச்சுக்கலாம். இது ஓ செருப்பா, ஷூவா இது? ஓ உனக்கு தெரியாத இது செருப்பு என்ன செப்பல் மாதிரி இருக்குது. எந்த அப்ப எதுக்கு நீ இத வாங்க? ஹவாய் செப்பல் மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னே புரியல. ஆமா, இது ஒரு அழகா இருக்கு. நான் அதுக்கு தான வாங்குறேன். நான் சாம்பார் சாதத்தை பத்தி கலரி விட்டு வரேன். இல்ல என்ன அப்புறம் நானும் வரேன். பிண்டம் பெருங்காயம் தான். பிண்டம் பெருங்காயம் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதனால நீங்க மாத்தலாம், ஆனா நீங்க மாத்த முடியாது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்படி சூப்பரா இருக்குல்ல? எல்லாமே உப்பு சாம்பார் பொடி எல்லாமே ஒண்ணா போட்டாச்சு. இப்போ நம்ம விசில் போட்டோம்னா மூடியை போட்டு விசில போட்டு விட்டோம். ரொம்ப வாசனையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப வாசனையா இருக்கு. சூப்பர் சிம்பிள் சாப்பாடு, ஆனா நல்லா இருக்கும். வெயிட்லாம் இப்படிதான் நான் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். ஒரு வெயிட்டே தான், அவ்வளோதான். சரி, வெயிட்டை மாற்றி போட்டால் என்ன ஆகும்? இப்போ வெயிட் போடுறேன்னா முன்னாடியே நம்ம தண்ணி இருக்கும்போது போட்டோன்னா பொங்கி வழிஞ்சிடும். சரி, வெயிட்டை மாற்றி போட்டால் என்ன ஆகும்? வெயிட்டை மாற்றி போட்டோன்னா முதல்ல விசிலே வராது, திருச்சி பொங்கி வழியும், சில நேரம் வெடிக்க கூட செய்யும். தேங்காய் திருவி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருக்கேன். மீனுங்கிற போது நம்ம எடுத்துக்கிறதுக்கு அது உள்ள தூக்கி கையோட வச்சிடணும். இதை பாரு, இந்த மோமோ பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது நம்ம எங்க வாங்கினோம்? நேபாள் போகும்போது வாங்கினோம். சரி, அடுத்து என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இன்னும் வித்தியாசமா இருக்கு. இது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான்ப்பா, விதவிதமான ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதுலயும் பாரு உள்ள ஷிப் இருக்கு இல்ல. சரி, இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஏன் இவ்வளோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன்னு நினைக்காதீங்க, ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குது. டாட்டாஸ் மாதிரி இருக்கு. இது வந்து ஷெல்லு. இன்னொன்று என்னன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரோட் சைடில் விற்கிறாங்க. அவங்கெல்லாம் வாங்கிக்கங்கக்கா ஃபஸ்ட்டு போனி பண்ணுங்கக்கான்லாம் கேட்குறாங்க. சரி, என்ன இப்போ அதனால் வாங்கிப்போ, அவங்களுக்காக வாங்கிக்கலாம். 50 ரூபா தான். நம்ம வந்து யாருக்கான கிஃப்டாக கூட இதை கொடுக்கலாம். யாருக்கான பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி கூட இதை வந்து நம்ம கொடுக்கலாம். தெரிஞ்சவங்க யாரும் வந்தால் வச்சு கூட கொடுக்கலாம். இதை அதுக்காக தான் வாங்கினேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாரு. காமி. இது ஆமை மாதிரி இருக்குது பாரு, டாட்டாஸ் மாதிரி. இது ஆமை ஓடு மாதிரி இருக்குது. இந்த வந்து இது சோழியை வச்சிருக்காங்க. இல்ல பாரு, குட்டியா அந்த ஆமை ஹேட் எல்லாம் போட்டு கண்ணு இருக்கு ஆமைக்கு. ஆமை கண்ணு இருக்கு பாரு. கண்ணு இல்லாம இப்படி இருக்கும். கீழே பாரு சோழி எவ்வளவு அழகா, சின்னதுதான் ஆனா எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாரு. அந்த வேலைப்பாட்டுக்காகவே நான் வாங்கினேன். அவ்வளவு அழகா இருக்குது. இது மாதிரி 2 வாங்கினேன். அடுத்தது உள்ளே இருந்து வரும். இப்ப அழகா இருக்குல்ல. ஆமா, உடனே முடிச்சு பாக்குது பாரு. ஹேட்லாம் போட்டு போயிட்டு இருக்கு பாரு. ஏன் ஆமா தலையில ஹேட்லாம் இருக்கு? வெயில் அதிகமா இருக்குல்ல கோவால, அதனால. ஆமா, அதுக்கு ஹேட் போட்டுக்குமா? ஆமா, அங்க எல்லாருமே ஹேட், நம்ம கூட வாங்கியிருக்கோமே ஹேட். அடுத்து நம்ம பாரு, ஹேட் கிடையாது. இந்த பாரு, இந்த டைஸ் இன்னொன்று ஜோடி வந்துருக்கு. இதுக்கு 2 வாங்கினேன்னு சொன்னேன்ல, 2 சேர்ந்து 60 ரூபாய் 30 ரூபாய் ஒன்று. நீங்க எதுக்கு டைஸ் வாங்கியிருக்கீங்க? விளையாடுறதுக்கு தான். தாயக்கட்டை விளையாடுறதுல தாயக்கட்டையும் இருக்கு எங்கள்கிட்ட, ஆனால் டைஸ் ஒன்று இருக்கட்டுமேனு வாங்கினேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா,
இதே மாதிரி இன்னொன்று இதோட ஜோடி. இது பாரு பிங்க் கலர்ல ஹேட் போட்டுருக்கு பாரு. இந்த ரெண்டு ஆமை வாங்கினேன். எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டு ஒரு நாள் காமிக்கிறேன். இதே அப்படி கவுந்து கிடக்கு நாம. அந்த ஆமை அப்படிதான் இருக்கு. இல்லை இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இதை உள்ள கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப போட்டு இது பண்ணால் அது பிஞ்சிரும். ஆனால் பாரு இது கவுந்து கிடக்கு இந்த ஆமை. பண்ணிக்கலாம் நம்ம. ஆமையோட தலையை உடைச்சிடாத பாரு இப்போ நல்லா இருப்பாரு. எனக்கு தெரியும் கம்பி தான் கொடுத்துருக்காங்க உள்ள. இந்த ஆமையை இப்போ தலையை தூக்கின்னு போயிட்டு இருப்பார். சூப்பராக இருக்கலாம். ரெண்டும் போகுதுப்பார். சேர்ந்து தான் ரெண்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் ஒன்றா தானே வாங்கிட்டு வந்தோம். அதனால இந்த தோடு காமிச்சேன்ல ஜோடி அதோட பேர் கிடச்சிருக்கு. டைஸ் எடுத்தேன் அதோட பேர் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த மணி இது வந்து காமிக்கல. இந்த கிறிஸ்டலும் அந்த கிறிஸ்டலும் ஒரே கடையில் தான் வாங்கினேன். சும்மா அப்படியே பார்த்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக நான் வந்து இந்த மேட்ச் ஆகுமா என்னன்னு பார்க்கல. நம்மகிட்ட தான் நிறைய ட்ரெஸ் எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைங்களும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலான்ட்டு வாங்கிட்டேன். அது ஏன்னா க்ரீனில் நிறையா சாரீ இருக்குது என்கிட்ட. அதனால எனக்கு க்ரீன் வாங்கினேன். அவ்வளோதான். இப்போ எதுவுமே இல்லை, முடிஞ்சிச்சு எல்லாம். அவ்வளோதான். இதில் வந்து உள்ள இருக்கிறது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? வாங்கினேன் கண்ணா. ஒயிட் ஃப்ராக்கு நெக்லஸ் தோடலாம் வாங்கினோமே, அது இல்லாமல் எடுத்துன்னு வரேன். சரி, இப்போ வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கோம். பேக்லாம் இருக்குது, அப்புறம் ஹேட் இருக்குது. அதை எடுத்துன்னு வரலாம். ஹேட் போட்டு வாங்கிக்கிறேன். கோவாவில் ஹேட் வாங்கினேன். நானும் ஸ்டைலுக்காக வாங்கல. வெயில் தாங்க முடியல, பயங்கர வெயில். ஆமாம். ஆனா இந்த ஹாட்டோ தலையில இது பறந்து போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கவே இல்லை. சும்மா அப்படியே வச்சுன்னு போயிட்டு இருந்தேன். பறந்து போயிட்டு தலையில இது பறந்து போயிட்டு ஹாட் எதுவும் தாங்க முடியாத வெயிலுங்க. வெயில் பொறுக்க மாட்டாம இந்த ஹேட்டை வாங்கி போட்டுட்டானா. ஓ சூப்பர். இதுவும் இங்க வாங்கினேன். இது வாங்கினேன். பிங்க் கலரா வாங்கிட்டனால எனக்கு எதுவுமே தெரியல. வெயில்ல ஏதோ ஒரு வெயிலுக்கு வாங்குவோன்ட்டு வாங்கிட்டேன். அவ்வளவுதான். பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. இங்க ஏதோ வச்சிருந்தது இந்த இடத்துல டிசைன் மாதிரி. இல்ல இருக்கு இப்பயும். இங்க இருக்கு. இல்ல ஒண்ணுமே இல்லை. இதுல ஏதோ ஒன்று இருந்தது, அது பிஞ்சு போச்சு. என்ன சூப்பரா இருக்குல்ல. மணிலாம் வச்சு பேக். ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வச்சு. இது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? பணம் வச்சு மாயாப்பூர்ல அவங்கலாம் மணியா போட்டு என்ன வாங்கல. அது இஸ்கான் அவங்க வந்து அது ஜபமாலை போட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரியா இருக்கு. இது வந்து ஸ்லிங் பேக். இது இந்த ஸ்லிங்ல பாரு மணியா போட்டு அழகா இருக்கு. இங்க பாரு. இது வந்து ஒரே ஒரு ஃபோன் அப்படியே போட்டு ஏதாவது கொஞ்சம் பணம் வச்சுன்னு பக்கத்தில் எங்கேயான்னு போனோன்னா போட்டுன்னு போய் சன்ஃப்ளவர். அப்புறம் இதில் ஏதோ ஒரு கயிறு மாதிரி வச்சு போய் அழகாக இருக்குது. இதுவும் ஃபுல்லாக வந்து உள்ளன் த்ரெட்டாலே இது பண்ணியிருக்காங்க பாரு. நல்லா இருக்குல்ல. சின்ன பேக் தான். இதுவும் பெரிய தனியாக உள்ள ஜிப்பெல்லாம் இல்லை. ஆனால் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. இந்த மணி விழாமல் பார்த்துக்கணும். ஆனால் அந்த மணி இருக்காது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அது என்னன்னு தெரியல. வாங்கினோடனே இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சு? எப்படி தெரியல. நீ மாட்டின்னு அலைஞ்சிட்டு இருந்த அன்னைக்கு அந்த இதுக்கெல்லாம் போனோம் பார்க்கறதுக்கு. இல்ல கார்ல இதே மாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா இருக்கு. இது என்ன பண்ணலான்னு ஐடியா இருந்தா கொடுங்க. தான் பேஸ்ட் மாதிரி போட்டு ஒட்டலான்னு நினைக்கிறது. அப்படியே இது பண்ணி இந்த பேக் கோவால வாங்கினதுதான். இது கோவாலே வாங்கினேன். கோவால தான் வாங்கினேன். முன்னாடி என்கிட்ட இதே மாதிரி பேக் இருந்தது. வர்ஷினி வாங்கி கொடுத்தாது திருவாண்டம்லேருந்து. அதே மாதிரி பேக் தான் இது. எவ்வளோ? இது 250. நல்லா இருக்கா? இதில் வந்து உள்ளே வந்து நான் 2 ஜிப்பு இருக்கு. 400 சொன்னேன் நான். 250க்கு வாங்கினேன். 400ன்னு சொன்னாங்க. அப்புறம் 300க்கு. ஆமாம் 300 கொடுத்தேன். பரவாயில்ல. ரொம்ப வசதி குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பார்க்க அழகாக இருக்குல்ல. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு. இங்கே ஒரு ஜிப் இருக்கு. இப்போ நம்ம சாம்பார் போய் பார்க்கலாம். இது ஒரு பேக் வாங்கினேன். சாம்பார் சாதம் என்னாச்சு? சாம்பார் விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் கலந்து காமிக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்ன எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். இது நான் வாங்கினேன். இதுவும் வந்து அந்த பீச்சில் சொன்னேன்ல, ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினேன் நிறையா பொருள்லான்னு. தலையெல்லாம் பண்ணி விட்டாங்களே, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். நாங்கள் தங்கி இந்த ரிசார்ட்டில் இருந்த பீச்சில். இது இந்த மணி வாங்கினேன். இது வாங்கினேன். இந்த 2 டாட்டாஸ் அவங்கள்ட்ட வாங்கினேன். அந்த பிரேஸ்லெட் இது எல்லாமே அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். அந்த அம்மா கிட்ட. எப்படி இருக்குது? பிளாக் அண்ட் ஒயிட்டு. என்கிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு அதே மாதிரியே இருக்குது. இது வந்து சுடிதாரோட பேக் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி கல் மாதிரி தான். நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்து வந்து இது வந்து என் பொண்ணு வாங்கினா. இது நீ வாங்கினது. இது ரொம்ப அழகாக இருக்குது. கிறிஸ்டல் பாரு, நல்லா பளபளன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் மாதிரி ஒரு ஸ்டோனு. இது இல்லாமல் ஸ்டோன் தான் எல்லாமே. இது தோடும் இருக்குது. இது எவ்வளோ ஷீத்து? இது நம்ம எங்கே வாங்கினோம்?
இது ஒரு கடையில வாங்கினோம். கோல்வா பீச்லேருந்து வெளியில வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் கீழே இந்த கடை இருக்கு. கடை எங்கன்னு தெரியலையோ. ரெஸ்டாரண்ட் கீழே தான். அது நான் கூட நீ ரெஸ்டாரண்ட் கீழே கடை இருக்கு சித்துவா போகலாம் எங்கூட வெயில் வேண்டான்னு. அங்கே நிறையா கடைங்களாம் இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த கடையெல்லாம் பார்க்கல, அப்படியே கொஞ்சம் பார்க்காம. இதோட செட்டு தோடு. ஆமாம், இந்த ஒரு ஃப்ராக் ஒன்று, பர்த்டே ஃப்ராக் ஒன்று இந்த சீத்துக்கு, ப்ளூவும் ஒயிட்டும். அந்த ஃப்ராக்கு இந்த பேர் பண்ணி நான் இது வாங்கினேன். சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. போட்டு போது அழகாக இருந்துச்சு சீத்து. இது பாருங்க, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, ஃப்ளவர் கிளிப். ஃப்ளவர் கிளிப்பு 2 கிளிப்பு வாங்கினோம் இந்த மாதிரி. இது எந்த இடத்துல கிடைச்சது? இது கேலங்கோட் பீச் மெயின் ரோட். அங்கே வெளியில நல்லா அழுத்தமாக ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. 2 வாங்கினோம், இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று. எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது ஒரு மணி. இந்த மணி வந்து இது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது. ஆனால் இந்த மணியில் என்னென்னா, இப்போ முதல்ல வந்து ஒரு பிரேஸ்லெட் கையில் போட்டுருந்தா பீச்லேயே விழுந்துருக்கு. வாங்கின உடனே கொஞ்சம் லூஸாக இருந்தது கூட இருக்குது. தோடும் ஒன்று தான் இருக்குது, தேடணும். தோடெல்லாம் இருக்கும், நாங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் இருந்தது. மீன பொருள்லாம் கோவாவில். ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வாங்கல, நாங்கள் கோவாவில் எதுவுமே ட்ரெஸ்லாம் வாங்கல. ஒரு ஷர்ட், 2 ஷர்ட் வாங்கினோம். ஆமாம், எனக்கு ஒரு ஷர்ட்டு, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட் வாங்கினோம் கோவாவில் கோல்வா பீச்சில். சும்மா அப்படியே கேஷுவலாக ஜீன்ஸு அந்த மாதிரி எதோட வேணாலும் பேண்ட்டோட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷர்ட் வாங்கினேன். ஷர்ட் காமிக்கலாம். இப்போ 200 ருபீஸ் தான். நல்லா இருந்தது. அந்த கோல்வா பீச்சில் கடை இருந்ததுல அதில் வாங்கினேன். ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, ரொம்ப குவாலிட்டிலாம் கிடையாது. டக்குன்னு சும்மா போட்டுக்கலாம், ஜாலியாக கோவா போகும்போது போட்டுக்கலாம் வாங்கினேன். நானே அதிகமாக செல்வார் ஏதாவது சுடிதார் தான் போடுவேன். அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பீச்சில் போட்டுக்கிறதுக்கு சொல்லி வாங்கினேன். கோவானாலே இந்த தென்னை மரம் தானே ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அங்கே நிறையா, எல்லாத்துலேயும் தென்னை மரம் தான் போட்டுருக்கோம். ஷிப்பும் இருக்குது, தென்னை மரமும் இருக்குது பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று. நாங்கள் 2 பேரும் ஆளு பண்ணி வாங்கினோம். அந்த மாதிரி சும்மா 200 ருபீஸ் தான். இது நல்லா இருக்குல்ல, மெல்லிசாக அந்த வெயிலுக்கு நல்லா இருந்தது போட்டுக்கிறதுக்கு. இது அயர்ன் பண்ணணும். இவ்வளோ தாங்க கோவா ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. நாங்கள் வாங்கின திங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இதே மாதிரி கோவா டைரிஸில் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் கோவாவில் போனோம், இன்னும் என்னென்ன பீச்சஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், ஃபுட்டெல்லாம் கோவாவில் எப்படி இருந்தது, எல்லாமே நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸை கொடுக்குறோம். நடுவில் இப்போ ரெசிபி காமிச்சேன், அது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் வந்து அதையும் நாங்கள் வந்து கூடவே காமிக்கிறோம். நீங்கள் வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிரியா சூப்பர் விளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே எங்கள் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோ வந்து முடிச்சிட்டேன்னு நினச்சிங்களா? இல்லை, முடியல. இன்னும் நம்ம சாம்பார் சாதம் பார்த்தோம்னா அது ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு காமிக்கிறேன். திறந்து பார்க்கலாம் வாங்க. விசில் போயிட்டு நான் வந்து செமையாக இருக்குல்ல வாசனை? நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கு. அப்படி இருக்கு, செமையாக இருக்குல்ல? அப்பெல்லாம் தான் பொறிக்க போகிறேன், வடம் அப்பெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றேன். 1 பார்ட் ரைஸ் டக்குன்னு நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் பிகினர்ஸ் குழந்தைங்க இருந்தாலும் சரி, நீங்கள் டக்குன்னு வந்து இன்றைக்கி டைமே இல்லை எதுவும் பண்ணுறதுக்குனாலும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட இதை கொடுக்கலாம். கலராக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கட்டி கொடுத்தா கூட மத்தியானம் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அப்படியே ஒரு சொட்டு நெய் குத்துறேன், நெய் குத்தி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சாப்பிடலாம். இது வந்து எனக்கு அப்பலாம் வேணாம், நான் வெறுமே சாப்பிடணும். இந்த வாசனை நெய் வாசனை, சாம்பார் வாசனை செம்ம, ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்துன்னு போ. உப்புலாம் சரியாக இருக்கான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து இந்த டக்குன்னு அப்பெல்லாம் போச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு.